இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genieயின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் மிக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலையோட பதவி பறிக்கப்பட்டு நயினார் நாகேந்திரனுக்கு பதவி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஊழல் வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஓபிஎஸ் நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிகப்பெரிய பரபரப்பு தொற்றி இருக்கு. இப்போ கூட்டணி டீலிங் உறுதியானதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்லுங்க. அமித்ஷா 3 நாள் சென்னை பயணம் இந்திய அரசியலை சென்னையை நோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டது. அமித்ஷா நேராக ஆர்எஸ்எஸ்னுடைய மூளை என்று நம்பப்படுகிற காளி பெருங்காய டப்பா குருமூர்த்தி வீட்டுக்கு போனார். ஏன் அவர் காளி பெருங்காய டப்பான்ட்டீங்க? அவருக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபியினுடைய நிழல் முதலமைச்சரை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அத்தனையும் அதிகாரத்தை குவித்து குருமூர்த்தியிடம் கொடுத்தார்கள். ஆளுநர் இவர் சொன்னால் கேட்க தயாராக இருந்தார். இதே அமித்ஷா சொன்னால் கேட்க தயாராக இருந்தார். மோடி கேட்க தயாராக இருந்தார். அத்தனை பேர் தயாராக இருந்தாங்க. சசிகலாவை சிறைக்கு தள்ளினார்கள். பரப்பன அக்ராகாரத்துக்கு தள்ளி விட்டார்கள். இங்கே ஆளே இல்லை. குருமூர்த்தியினுடைய திட்டம் ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக்கி பிஜேபி ஆட்சி குஜராத்தை இங்கே கொண்டு வந்து விடலாம் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் கொடுத்த அசைன்மெண்ட். யாருக்கு? குருமூர்த்திக்கு. நீங்கள் கிணத்தையே மக்களுக்கு கொடுக்காத ஓபிஎஸ்ஐ வைத்து முதலமைச்சராக திட்டமிடுகிற காளி பெருங்காய டப்பா தான் அந்த குருமூர்த்தி. ஆர்எஸ்எஸும் காளி பெருங்காய டப்பா தான். ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் பூரா மிகப்பெரிய பின்னடைவு. ஆர்எஸ்எஸ் இந்தியாவே ரூல் பண்ணுது, உலகம் பூரா ரூல் பண்ணுது. நேபாளம் ஒரே இந்து நாடு போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் நாடாகி போயிடுச்சு. அப்போது இதான் அமித்ஷா வீட்டில் அமித்ஷாவும் குருமூர்த்தியும் நடந்த திட்டம். எப்படியாவது ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்க சொல்லுங்கள், சசிகலாவை சேர்த்துக்க சொல்லுங்கள், டிடிவி சேர்த்துக்க சொல்லுங்கள். என்னுடைய வேண்டுகோள். யார்? குருமூர்த்தி. எடப்பாடி குருமூர்த்தி வந்தாலும் சரி, மூர்த்தியே குருவாக வந்தாலும் சரி, நான் ஏற்றுக்க மாட்டேன். போ. அவ்வளோ ஸ்ட்ராங்காக. ஆமாம்மா. ஏன்னா அவருக்கு பின்னாடி 1 கோடி தொண்டன் இருக்கிற அதிமுக தொண்டன். எடப்பாடி ஜெயிலுக்கு போனால் அது 2 கோடி தொண்டன் ஆயிடுவான். அதிமுகவை காப்பதற்காக ஒருத்தனை சேர்த்துக்குவான். எவ்வளோ பேர் ஆயிடுவான்? 2 கோடி பேர் ஆயிடுவான். பிஜேபி கொடிக்கமே எங்கேயும் பறக்காது. அப்போது மெதுவாக தான் மிரட்ட முடியும். என்டிஏ கூட்டணின்னு மேடையில் தாமரையும் என்டிஏ கூட்டணி ஓடிச்சு. எடப்பாடி நான் வரமாட்டேன்ட்டு. எங்கே? உள்துறை அமைச்சர், சிபிஐ, ஐபி, இடி, பிடி, ஜிடி எல்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் வர முடியாதுன்ட்டார். நம்புற மாதிரி இல்லை. நம்புற மாதிரி இல்லை. ஏன் மாற்றலாம்? காரணத்தை சொல்லுங்கள். ஏன் லேட்டு? 12 மணி ப்ரெஸ் மீட், 2 மணி, 3 மணி, 4 மணி, ஏன் லேட்டு? காரணத்தை சொல்லுங்கள். நம்பலைனா ஏதோ காரணம் இருக்கணுமா இல்லையா? என்ன காரணம் சொல்லுங்கள். ஏன் லேட் ஆச்சு? சார், ஆல்ரெடி எடப்பாடி அவர்களே மிரட்டப்பட்டிருக்காரு அப்படிலாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, மிரட்டியது உண்மைதான். ஜெயிலுக்கு போயிடுன்னு சொன்னது உண்மைதான். மார்ச் 30 லட்சுமண ரேகை முடிஞ்சது எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்கள் நினைத்த அளவுக்கு கட்டுகள் கொண்டு வர முடியல. சசிகலாவை சேர்த்த முடியல, ஓபிஎஸ் சேர்த்த முடியல, டிடிவி சேர்த்த முடியல. என்டிஏ கூட்டணி பிஜேபி கூட்டணி தான் எடப்பாடி இணையிறாரு, அதையும் சேர்த்த முடியல. முடிஞ்சுதா? அண்ணாமலை ஏன் நீக்கப்பட்டார்? அண்ணாமலைக்கு எடப்பாடி என்ன பிரச்சனை? அதிமுகவிலே நிறைய அண்ணாமலை இருக்கான். அதிமுகவிலே வேலுமணி ஒரு அண்ணாமலை, தங்கமணி ஒரு அண்ணாமலை, இப்படி பல அண்ணாமலைகளை வச்சிருக்கார் எடப்பாடி. ஆனால் அண்ணாமலை நீக்கம் ஒரு பொருட்டே அல்ல. அண்ணாமலை சசிகலாவை சேர்த்துக்க, ஓபிஎஸ் சேர்த்துக்க, தினகரை சேர்த்துக்க, இதுதான் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுவதற்காக அண்ணாமலை விரட்டப்பட்டு நயினார் நாகேந்திரன் எடப்பாடியுடைய கைப்புள்ள. யார்? பிஜேபி இனி அதிமுக ஒரு பிரிவாக்கப்பட்டிருக்கு. முதல்ல பிஜேபியின் ஒரு பிரிவு அதிமுக இருந்தது. பிஜேபியினுடைய ஒரு பிரிவாக எடப்பாடி இருந்தார். எப்போ? ஆட்சி காலத்தில். இப்போ 1.5 வருஷம் வெளியே வந்துட்டார். பிஜேபி கூட்டணி விட்டு வந்தாரா இல்லையா? வந்தார். வந்த பிறகு ஏன் சிறுபான்மை வாக்கு எனக்கு வேணும், தலித்து வாக்கு வேணும், கிறித்துவர் வாக்கு வேணும், 20% திமுக போகுது. அதுதான் திமுக அசுர பலமாக இருக்குது. இதை உடைக்கணும்னா பிஜேபி கூட சேரக்கூடாது தான் 1.5 வருஷம் வந்தார். நாடாளுமன்ற தேர்தல் அமித்ஷா காத்திருந்தாரா? மோடி காத்திருந்தாரா? எல்லாருக்கும் பெப்ப காமிச்சிட்டார் எடப்பாடி. ஏன்? உங்களோடு இருந்தால் எனக்கு திமுக தான் மீண்டும் ஜெயிக்கும். இப்போ அதான் நடக்க போகுது. இப்போ அதான் நடக்கும்.
மறுபடியும் பிஜேபியோட கூட்டணினா சிறுபான்மையர் ஓட்டோ தலித் ஓட்டோ கிடைக்காதுல்ல? கிடைக்காது. ஆனால் போன 21 தேர்தலில் சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் தலித்து வாக்குகள்லாம் விழுந்த பிறகும் திமுகவுக்கு அதிமுக வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? 3%. இப்போ இதே அதிமுக மீது திமுக மீதும் நீங்கள் மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, திமுக மீது வெறுப்பான வாக்குகள் அப்படி அதிமுக எடப்பாடிக்கு விழுது. பிஜேபியை தவிர்த்துட்டு மேஜர் பார்ட்னர் அதிமுக தான். திமுக தொண்டம் பூரா, திமுக வாக்கு வங்கி பூரா கண்டிப்பாக எடப்பாடிக்கு விழுகும். ரெண்டாவது, எடப்பாடியிடம் காமிச்ச அதே சித்து வேலைகளை அமித்ஷா விஜய்கிட்ட காமிக்க போகிறார். அடுத்து விஜய் காமிக்க போகிறார். விஜயுடைய மாமன் பிரிட்டோ ட்ரக்ஸு இறக்குமதி செஞ்சார். ட்ரக்ஸ்னால் போதைப் பொருள் அல்ல, கெமிக்கல் ட்ரக்ஸ். பல கோடி ரூபாய்க்கு சென்னையில் இறக்குமதி பண்ணியிருக்கார். அதில் பல ஊழல் இருக்குது, பல டாக்குமெண்ட் இருக்குது. அதெல்லாம் இப்போ அமித்ஷா டேபிளில் இருக்குது. அதே போல் சங்கீதாவினுடைய தந்தை சொர்ணலிங்கம், விஜயினுடைய வெளிநாட்டு உரிமை படம் பூரா அங்கே பவுன்ஸாக மாறிடுச்சு. எங்கே? லண்டனில். பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு சொர்ணலிங்கத்துடைய மகதான் சங்கீதா, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய் மிரட்டி பணி வச்சு கூட்டணி கூட்டுறான்னு சொல்கிறீங்க. அதே நிலைமை தான். எடப்பாடியே மிரட்டுகிற பொழுது விஜய் எங்கே போயிடுவார்? விஜய் சிறையை பார்த்துருக்காரா? திகார தெரியுமா? தெரியாது. ரெண்டும் தெரியாது. இல்லை, கொள்கை எதிரின்னு சொல்கிறாருல, அவர் போய் சேருவாரா? சேர்ந்தா மக்களுடைய நம்பிக்கை இழந்துருவார்ல? மக்களுடைய நம்பிக்கையை விஜய் இழந்துருவாருன்னா மக்கள் என்ன, அவருக்கு என்ன 15% ஓட்டாக போட்டு அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருக்காங்களா? இல்லை அதாவது முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களா? சி ஓட்டர்லேயே 18% கிடைக்கும். இல்லை, அது காசு கொடுத்தா உங்களுக்கு 40% கிடைக்கும் சி ஓட்டரில். இங்கே எல்லாமே விலைக்கு வாங்கப்படுகிறது. பர்ச்சேஸ். எனக்கு 40%. ஆமாம். நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கட்சி ஜெயிக்கும்னு நீங்கள் 10 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவான், எல்லா ஓட்டர்ஸும் அவருக்கு தான் சொல்லுவான். சார், இப்போ விஜய் கடுமையாக பிஜேபி எதிர்க்கிறாரு, பிஜேபி எதிர்த்து பேசுகிறாரு. அப்படிங்கும்போது அவர் உடனடியாக கூட்டணிக்கு போனோன்னா ஒட்டுமொத்த இமேஜ் காலியாகிறதா? சார், அதாவது கருணாநிதியை விட விஜய் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை இல்லையா? இந்தியாவோட ஜனாதிபதி யாருன்னு முடிவு செய்யக்கூடிய அதிகாரமே ஒரு காலத்தில் கருணாநிதிட்டு இருந்தது. சிண்டிகேட் உடைந்த பிறகு விவி கிரியை ஜனாதிபதி ஆக்கியார் யார்? கருணாநிதி. அதனால தான் இந்திரா காந்தி அரசியலில் நிலைபெற முடிந்தது, தமிழ்நாட்டினுடைய தலைவி. அப்போது 89-91 பிபி சிங் பிரதமராக இருக்கும்போது பிஜேபி அந்த கூட்டணியில் இருந்தது. அதே கூட்டணியில் திமுக இருந்தது. 98 ஜெயலலிதா ஆட்சியை கலைச்சிட்டு வந்தார், வாஜ்பாய் ஆட்சியை. 99 ஓடி போய் மருமகனோ பிஜேபியை தாங்கி பிடித்தார்கள். 99 நடந்ததா இல்லையா? பிஜேபி அமைச்சரவையில் முரசொலி மாறன் அமைச்சர், இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் அமைச்சர். ராஜா, பெரியார் தொண்டா ராஜா, பிஜேபி வாஜ்பாய் அரசாங்கத்தில் என்விரான்மெண்ட் அமைச்சர். ஏன் அப்போ கசக்கலையா? அப்போ சிறுபான்மை மக்களுக்கு தெரியாதா? கிறித்தவர்களுக்கு தெரியாதா? இப்போ பெரியாருக்கு தெரியாதா? அண்ணாவுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். சந்தர்ப்பவாத கூட்டணி. இவர்கள் தரகர்கள், தாண்டி விழுகும். சார், இப்போ இபிஎஸ் அமித்ஷா என்ன டீலிங் போயிருக்கு சார்? திமுக வரக்கூடாது, திமுக அதிகாரத்துக்கு வரக்கூடாது. திமுக வந்தால் இந்தியா கூட்டணி வலுவாக 40 எம்பி டெல்லிக்கு வர்றாங்க. இந்த 40 வள்ளினா மீண்டும் காங்கிரஸுடைய நிலைமை 50 தான். எத்தனை வருஷமா? 2014க்கு பிறகு 10 வருஷமாக காங்கிரஸுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 44, 50 தான். அதிமுகவே 2000க்கு வந்தது. பின்னுக்கு தள்ளப்பட்டது எது? காங்கிரஸ். இந்த 40 வந்தால் அது 99க்கு போகுது. 100 பேருக்கு போகிறாங்க. 40ம் எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டிலேருந்து வருது. காங்கிரஸ் சவக்குழிக்கு போய் அண்ணாவே அனுப்பிச்சிட்டாரு. எலும்பு கூட இல்லை 67லேயே. கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் 10 சீட்டு டெல்லிக்கு போகிறாங்க. 10 சீட்டு டெல்லிக்கு போகிறாங்க. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பெரிய உறுத்துதலாக இருக்குது. அதனால் எப்பாடுபட்டாவது அமித்ஷா 3 நாள் இல்லை, இன்னொரு 3 நாள் சேர்த்து 6 நாள், ஒரு வாரம் இருந்து திமுகவை ஒழிப்பதற்கு, எதிர்ப்பதற்கு, அழிப்பதற்கான கூட்டணியை உருவாக்கு.
அதிமுகவை சேர்த்துக்க, விஜயை சேர்த்துக்க, சீமான தேவைன்னா சேர்த்துக்க. சீமான் மீது புறா வழக்கு இருக்குது. ஈழத்தமிழ வெளிநாடுகளிலிருந்து அனுப்பின பல கோடி ரூபாய் வழக்கு அமித்ஷா டேபிள் இருக்குது. ஸோ இப்போ அவரும் வந்து ஏடிஎம்கே கூட்டணி சார் 100% கண்டிப்பாக வந்துடுவார். 100% யார் விரும்பினா? அமித்ஷா விரும்பினால். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய், இபிஎஸ், பிஜேபி, சீமான், அப்புறம் பிஎம்கே வருமா? பிஎம்கே, தேமுதிக 6 கட்சிகள், 6 கட்சி கூட்டணி. இந்த கூட்டணி கூட வேலூர் இப்ராஹிம் சேர்ந்துக்குவார். அவர் என்ன ஓட்டு இருக்கு? ஓட்டு இல்லையா? ஒரு முஸ்லீம் லீக் தொப்பி, ஒரு கொடி, ஒரு கோட்டு, ஒரு பிறை கொடி. ஏன் அவர் தான் பிஜேபி இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க சிறுபான்மை ஓட்டு அவருக்கு கிடைக்கும்? கிடைக்காது. ஒரு கொடி பறக்கும். அதிமுகலையே அப்படி நிறைய திமுக அப்படி கூட்டணி இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருந்த ஒரே சிறுபான்மை கட்சி, நல்ல செல்வாக்கு பெற்ற கட்சி தான் எஸ்டிபை. இப்போ அவங்க வெளியே போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ போயிட்டாங்க. முதல்வர் போய் பார்க்குறாங்க, பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா அங்கேருந்து இப்போ கிளம்புற ஐடியா இருக்கு. ஸோ அப்போ வந்து இப்போ முஸ்லீம் சப்போர்ட் பெருசாக கிடையாது. இப்போ பேக்கிங் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தானே, அவங்க போடலைன்னா அது பெரிய பின்னடைவு தானே. பெரிய பின்னடைவு தான். ஆனால் திமுகவோட அதிருப்தி வாக்கு அந்த முஸ்லீம் சமூக வாக்கை பேலன்ஸ் பண்ணிடுது. ஏன்னா அதிருப்தி வாக்குன்னா யாரெல்லாம் சொல்றீங்க? யாரெல்லாம் இப்போ அதிருப்தியாக இருக்காங்க? திமுகவுக்கு போன முறை வாக்களித்த ஒரு 5% அப்படியே அதிமுக போச்சுன்னா இந்த 3% திமுகவுக்கு 3% குறைஞ்சிரும். அதிமுகவுக்கு 3% அதிகமாயிரும். எனக்கு என்னுடைய கணக்கு கணித கணக்குப்படி விஜய் வாக்கு 10% வாக்கு இருக்குது ஒரு கணிப்பு. இந்த 10% வாக்கு கொஞ்சம் மட்டும் தான் விஜய் யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுனீங்களே. என்ன ஓட்டு இருக்குது, என்ன செல்வாக்கு இருக்குன்னு கேட்டீங்க, 10% சொல்கிறீங்களே. இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்தியாக உருவாகியிருக்கார். ஆனால் ஓட்டை பிரிப்பார். டிஎம்கேல கூடிய புதிய வாக்காளர்களை கண்டிப்பாக பிரிப்பார். இளைஞர்கள் பிரிப்பார். அது பூரா அதிமுக பக்கம் தானே வரும், அமித்ஷா உதவியில். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது. 2 பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயத்தை நம்ம அலசி ஆராயிரம். இதற்கு முன்பு மத்திய உளவுத்துறை அதிகாரிகள், ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜுவல் டீம், பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள், இத்தனை பேரும் அலசி ஆராய்ந்து எடுத்த முடிவு விஜய் வந்து விஜய் சேர்த்துருவாங்க. கண்டிப்பாக நடக்குமா சார்? கண்டிப்பாக நடக்கும். பாருங்க, தேர்தல் நெருங்க விஜய் எங்கே இருப்பார்? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே எதிர்த்து எந்த வார்த்தையும் பேசுனதில்லை, ஏடிஎம்கேவும் விஜய் எதிர்த்து எந்த வார்த்தையுமே பேசுனதில்லை. அப்போ இந்த கூட்டணி கணக்கு வரதுக்கு வாய்ப்பு. நீங்கள் ஆதவ் அர்ஜுனா பிஜேபியுடைய ஆள், பெரும் தொழிலதிபர், பல லட்சம் கோடி தொழிலதிபர். பிஜேபி பகைச்சு அவரால் தொழிலே பண்ண முடியாது. எந்த தொழிலதிபரும் பிஜேபியை டெல்லியை பகைத்து கொண்டு தொழில் பண்ண முடியாது. பிஜேபி, காங்கிரஸ், எந்த கட்சியாக இருந்தாலும் டெல்லியை பகைச்சிட்டே தொழிலே பண்ண முடியாது. அப்போது பிரசாந்த் கிஷோர் அடையாளப்படுத்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் இல்லை. இப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னதே வந்து விஜய் தனியாக நிற்பார். ஆமாம். இல்லை அதாவது அப்படி தான் சொல்லுவாங்க, போய் சேரும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. கடைசியாக தேர்தல் நெருங்குற பொழுது உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. திமுக ஒழிக்கணுமா, அதிமுக ஒழிக்கணுமா? எந்த ஆப்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு முதலமைச்சர் ஆகிட முடியாது. உங்களுக்கு ஒரு 40 எம்எல்ஏ வருவாங்க, உங்களுக்கு ஒரு அதிகாரம் வரும், எல்லாம் வரும். நீங்கள் என்ன ஆப்ஷன் சொல்லுங்கள். முட்டிச்சந்தில் கூட நிறுத்திடுவான். வழியே இருக்குது அந்த பக்கம். திமுகவை எதிர்க்கணுமா, அதிமுக எதிர்க்கணுமா? திமுக வரக்கூடாது. விஜய் சொல்லுவார் திமுக வந்துடக்கூடாது. வந்தால் இன்னும் 5 ஆண்டு காலம் போராடணும். விஜய் கட்சியை வச்சு எத்தனை ஆண்டு காலம் போராடணும்? 5 ஆண்டு காலம். அப்போ ஒரே ஆப்ஷன் திமுகவுக்கு எதிராக அதிமுக சேருங்க, வேறு வழியே இல்லை. சார், இப்போ விஜய் தொடர்பான முக்கியஸ்தர்கள்ட்ட கேட்டால் அவங்க வந்து நாங்கள் ஏடிஎம்கே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி எண்ணத்தில் எங்கள் தலைவர் இல்லவே இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறாங்களே சார். அது உண்மைதான். சூடத்தில் சத்தியம் பண்ணுவா? ஆமாம், அது உண்மைதான். அந்த தலைவர்களுடைய விருப்பம் உண்மைதான். ஆனால் அமித்ஷாவும் விஜயும் முடிவு செய்கிற பொழுது இந்த தொண்டை என்ன பண்ணுவான்? சூடத்தை மட்டும் வச்சுக்குவான், சத்தியம் மட்டும் பண்ணலாம். விஜய்க்கு வந்து குறைந்தது இன்றைக்கி இந்திய மதிப்பில் ஒரு 3000 to 4000 கோடி பணம் இருக்குது. எவ்வளவு? 3000 to 4000. இங்கே லண்டன்லேயும் டாலராக பவுன்ஸாக இருக்குது, இங்கே இந்திய கரன்சியாக இருக்குது. இது பூரா அமித்ஷா மனசு வைத்தால்தான் இவர் அதை வெள்ளையாக மெயின்டைன் பண்ண முடியலனா கருப்பாக போயிடும். அப்போது திமுகவையே மிரட்டுகிற பொழுது, எம்ஜிஆரையே மிரட்டுகிற பொழுது, சசிகலாவிடம் இருந்த 5 லட்சம் கோடியில் 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி வளைச்சிட்டு போயிட்டான். 3000 அதிகாரிகள் 300 இடத்துல சசிகலாவுடைய சொத்துக்கள் பூரா பறிக்கப்பட்டது. அப்போது இதையெல்லாம் மீறினாளா விஜய்?
இதெல்லாம் மீறி அவரால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை உளவுத்துறை ஐபிஐ எதிர்த்து இடியை எதிர்த்து ஐடியை எதிர்த்து நிற்க முடியுமா? நெய்வேலியில் ஷூட்டிங்கு 2 வருமான வரி அதிகாரிகள் போகிறாங்க. பழைய டப்பா காரில் ஏற்றி சென்டரில் உட்கார வச்சு அந்த பக்கம் ஒரு அதிகாரி இந்த பக்கம் அதிகாரி எங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க? நெய்வேலியிலேருந்து நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகம் வரை கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா? விஜய் என்ன பண்ணார்? கால் நரம்பெல்லாம் இழுத்துருச்சு. சென்டரில் என்ன இருக்கும்? அந்த மர்காடு இருக்கும். அது மாதிரி இப்படி தான் உட்காந்து வரணும். வந்தாரா இல்லையா? பிஎம்டபிள்யூ, பென்ஸு, ஆடி, பேடி எல்லா காரும் இருக்குது. பழைய டப்பா வண்டியில் கொண்டு வந்தானு எங்கே? நெய்வேலி எங்கே? நுங்கம்பாக்கம் அலுவலங்க. இதுதான். அப்போது விஜய்க்கு அரசியலே தெரியாது. அவர் பாவம் அமுல் டப்பா இருக்கிற குழந்தை பேபி. அவர் சிறை திகார் ஜெயில் இருக்கணும்னா வேண்டாங்க, கட்சி போய் எழுதி வச்சிடுறேங்க. கூப்பிடுவார் யாரை? நம்ம புஷி ஆனந்த் என்ற விரவு கடை முனுசாமியை. அவர் முதல்ல விரவு கடை வச்சுருந்தார், பேர் முனுசாமி, பாண்டிச்சேரியில். கூப்பிடுவார், அப்பா என்னை உள்ளுக்குள்ளே போடுறேங்க, என்ன பார்ப்பல அண்ணா நீங்கள் தானே முக்கியம், கட்சி 2வதுண்ணே, நீங்கள் தானே முக்கியம், நீங்களும் அண்ணியும் தானே முக்கியம். இப்போ பொண்டாட்டி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு எத்தனை முறை போயிருக்கேன், எத்தனை முறை வந்திருக்கேன், புறா சட்டம் வரும், ரெட் கார்டு போட்டுருவோம், இங்கே உள்ளே வர முடியாது, உள்ளே வெளியே போக முடியாது. சொல்லிங்க என்ன சொல்லிங்கிறதுக்கு ஏதையா அந்த சொத்து? அகதியாக போனவர், நீ அகதியாக போனவர், எப்படி? இதெல்லாம் 4 விசாரணைக்கு ஐடியும் இடியும் போச்சுன்னா நேரடியாக எடப்பாடியுடைய நிலை யாருக்கு வந்துடும்? விஜய்க்கு வந்து. அதனால் இந்த கூட்டணி விஜய் பிஜேபி அதிமுக கூட்டணியில் தான் மாறும் என்பது இன்னொரு 3 மாதம் தெரிஞ்சிடும். சார் இப்போ இந்த சீட்டு கணக்கு எதுவும் அதெல்லாம் சீட்டு கணக்கு எடப்பாடிக்கு வந்து 150 சீட்டு வச்சுக்குவார். 118 வரும். 150 வச்சா தான் 118 வரும். ஆமாம், 118 வந்துன்னா எடப்பாடி நிமிர்ந்துடுவார். நான் தாண்டா முதலமைச்சர், யாரும் உள்ளே வரக்கூடாது, நான் தான் முதலமைச்சர். அது வரைக்கும் நீங்கள் மீதி 84 சீட்டை கொடுத்துருவார். யார்கிட்ட? நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடைய கைப்பிள்ளையாக மாறிடுவார். அவர் முதல்ல அதிமுக அமைச்சர். அண்ணாமலை அண்ணாமலை எத்தனை மூட்டை கொடுத்தாலும் வாங்கிட்டு காலையில் மாற்றி பேசுவார். அண்ணாமலை திமுகட்டையும் வாங்கிக்குவார், அதிமுக எல்லாம் எவன் கொடுத்தாலும் பொட்டியை வாங்கிட்டு காலையில் சண்டை பிடிப்பார். ஆனால் நயினார் நாகேந்திரன் அடக்கமாக எடப்பாடிக்கு யார் எப்படி இருப்பார்? அடக்கமாக இருப்பார் எடப்பாடிக்கு. அப்போ எடப்பாடி விரும்புகிறதை செய்வார். விஜயை கட்டுப்பாட்டில் வச்சுக்குவார். பிஜேபி நயினார் நாகேந்திரனா எடப்பாடி கட்டுப்பாடாக இருப்பார். டெல்லி வரை எடப்பாடி எப்படி அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு குருமூர்த்தியும் பிஜேபியும் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் ஓபிஎஸ்ஸால் சொந்த கிணறையே கொடுக்க முடியாதால் எடப்பாடி மூட்டையில் அவுத்து விட்டு எடுத்துகிட்டு போங்கடா எல்லாரும். சார் மணி டீலிங் எதுவும் இதில் நடந்துச்சா சார்? அதாவது பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கட்சிகளுக்கு. எல்லா கட்சிகிட்டையும் பல லட்சம் கோடி இருக்குது. வேலுமணிகிட்டையும் நம்ம தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் கெழுத்து விஜயபாஸ்கர்கிட்டையும் இருக்கிற காசை வச்சா தமிழ்நாடு பட்ஜெட்டு 3 வருஷத்துக்கு போட்டுடலாம். ஸோ அப்போ வந்து காசு மேட்ரு இல்லை, பணம் மேட்ரு இல்லை, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதிகாரம் தான். அதிகாரம் இருந்தால் பணம் மூட்டை மூட்டையாக கொட்டும், மூட்டையாக பணம் கொட்டும். நீங்கள் பணம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் ஒரு பொருட்டே அல்ல. சார் அப்படி பார்த்தா இப்போ இபிஎஸ் கை ஓங்கி இருக்கு 100%. அவர் ஓபிஎஸ் என்ன ஆவார், சின்னம்மா டிடிவி இவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க நிலம் காலாவதியான மருந்து மாத்திரை நிலைமை தான். மருந்து எல்லாம். ஆனால் அது எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. இப்போ ஓபிஎஸ்சில் கேட்டாங்க, அமித்ஷாவை சந்திப்பீங்களா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். தனி கட்சி, அதெல்லாம் தனி கட்சி ஆரம்பித்தா 1 கோடி தொண்டை வந்திருப்பான். உன்னை கூட்டம் இருந்தா தாயா எடப்பாடி விட மாட்டார, உன்கிட்ட கூட்டம் இருந்தா தான் அமித்ஷாவே விட மாட்டார. உன்ட்டு ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட நீ சுயேட்சை நின்று தேனியில் எம்எல்ஏ ஆக முடியுமா? சுயேட்சை நின்று முடியாது. தினகரன் அவர் என்ன? தினகரன் சொந்த ஊர் மன்னார்குடி, தேனி மலைக்கு போயிட்டு அந்த பக்கம் கேரளா தான் இருக்குது. அவருக்கும் வாய்ப்பே இல்லை. சசிகலாவுடைய அரசியல் தென்காசியில் ஆரம்பிச்சது. தமிழ்நாடு முழுக்க நான் தொண்டர் தரிசனம்னு போச்சு. தென்காசியில் ஆரம்பித்தா ஒரு கவுன்சிலர் கூட போய் பார்க்கலாம் அந்த அம்மாவை. தென்காசியில் ஆரம்பித்து தென்காசியிலே முடிச்சுக்கிச்சு. சார் மக்கள் செல்வாக்கு இருந்தால் யாரையும் எந்த கட்சியும் விட மாட்டான்.
சார் இப்போ இந்த கூட்டணி டீலிங்கில் வந்து யாருடைய கை ஓங்கியிருக்கு? இபிஎஸ்ஸா ஆர் அமித்ஷாவா? எடப்பாடி தான். எப்படி? லாபம் அவருக்கு தான். லாபம் அவருக்கு தான். லாபம் அவருக்கு தான். ஏன்னா எடப்பாடி இழுத்த இழுப்புக்கு கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடோடி வந்திருந்தாருன்னா அமித்ஷா 3 நாள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 மணி நேரம் தான் டெல்லிக்கு வர வச்சு, யோ கூட்டணி சரி ஜெயிலுக்கு போறியா, சரி பார்த்துக்கலாம்னு கிளம்பி வந்துட்டார். வந்து பழைய குருடி கதவை திரடி தான். அப்போ அமித்ஷா, மோடி, இப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய நிர்வாக கமிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்ன உடனே தெரியும், எத்தனை நாள் இருந்தாலும் சரி எடப்பாடியை கட்டுக்குள் கொண்டு வந்து நீ டெல்லி வரும் போன்ட்டாங்க. அமித்ஷா உள்துறை அமைச்சர், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், எடப்பாடி கூட்டணிக்காக 3 நாள் தங்கறதுல பிஜேபியுடைய தோல்வி தானே. பிஜேபி தோத்து போய் நிற்கிறதானே அர்த்தம். சாதாரண எடப்பாடியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு உள்துறை அமைச்சர், இந்தியாவை ஆளுகிற பிஜேபிக்கு 3 நாள் தேவைப்படுதுன்னா யார் பெரிய ஆள்? 3 மணி நேரத்தில் சரி பண்ண வேண்டிய ஒரு நபருக்காக 3 நாள் நீங்கள் வர்றாருன்னா யார் பெரிய ஆள்? நீங்களே முடிவு பண்ணிங்க. தவிர்க்க முடியல, பிஜேபி கூட்டணியை வைப்பது தவிர்க்கவே முடியல. ஆனால் எடப்பாடியை இழுத்த இழுப்புக்கெல்லாம் கொண்டு வர முடியல. இது பிஜேபியினுடைய தோல்வி தான். ஆனால் பிஜேபியும் தேவை. எதுக்கு? எடப்பாடி விஜய்கிட்ட பேசுகிறார், 100 சீட் கேட்குறாரு. சாரி, விஜய்கிட்ட பேசுகிறாரு எடப்பாடி, 100 சீட் கேட்குறாரு. யாருக்கிட்ட? எடப்பாடிக்கிட்ட 100 சீட் கொடுங்க. யார்? விஜய் கேட்குறாரு. விஜய் கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் பேசி முடிஞ்சுது. அது ஒத்து வரலன்னு தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அமித்ஷா பேசும்போது 100 சீட் கேட்க முடியுமா? திகாரில் 100 நாள் இருக்கணும். எவ்வளவு? திகாரில் 100 நாள் உள்ளே போனார்னா இப்போ டெல்லியில் அடிக்கிற அந்த வெயிலுக்கு என்ன ஆகும்? வெளியில் வரும்போது இல்லை வெளியில் உள்ளே போகும்போது விஜயா போவார், வெளியே வரும்போது சந்திரசேகராக வருவார். யார் அவர்? இவர் தான் விஜய் அப்பா. ஏண்டா விஜய் உள்ளே போனார், உள்ளே போகும்போது விஜய், வரும்போது அப்பாவாகி வருவார். அப்போது 1 மணி நேரம் இவர்களால் கேரவன் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அரசியல் என்பது அண்ணா சொல்லுவதைப் போல ஒரு பெரிய மலர் கிரீடம் அல்ல. அது என்ன கிரீடம்? முள் கிரீடம். அப்போ அடுத்த டார்கெட் விஜய். விஜய் தான் கன்ஃபார்ம். ஆமாம். அதுக்கு 3 நாள்லாம் தேவைப்படாது. அதுக்கெல்லாம் 3 நாட்கள் தேவைப்படாது. விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணி வந்துருவார்னு அடிச்சு சொல்றீங்களே சார், அதுக்கு இதை தாண்டி வேறு எதுவும் காரணம் இருக்கா சார்? காரணம் அதாவது திமுக வரக்கூடாது. அதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய நெருக்கடி. திமுக வந்துடவே கூடாது. தென் மாவட்ட முதல்வர் மாநாடு, தொகுதி மறையறு, சனாதனா, இது எல்லாமே பாராளுமன்றத்தையே விரிவுபடுத்த வேண்டிய தேவையை திமுக உண்டாக்குது. அப்போது திமுகவை தோற்கடிப்பதன் மூலம்தான் சனாதன எதிர்ப்பை தோற்கடிக்க முடியும்னு ஆர்எஸ்எஸ் சொல்கிறான். திமுக இருந்தால் பிஜேபிக்கு ஒரு பெரிய எதிரி உருவாகி கொண்டே இருப்பான் சித்தாந்த ரீதியாக. அப்போ பிஜேபி திமுகவை தேர்தலில் வரவிடாமல், இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அப்படி நீங்கள் சொல்கிற பார்த்தா வந்து எடப்பாடி சிரிச்சுக்கிட்டே தனக்கு தேவையான எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிட்டாரு அப்படி எடுத்துக்கலாம். கம்பீரமாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? எங்கே அதான் எதுவுமே பேச மாட்டாரு, பேசவே மாட்டாரு. எல்லாம் வந்து அமித்ஷா தான் பேசுறாரு. அவர் எல்லாரையும் மிரட்டி பேசுறாரு, அவர் உட்காந்து சிரிச்சுனே இருக்கிறாரு. அதுதான் எடப்பாடி சிரிச்சுட்டே இருந்தா நினைச்சே சாதிச்சிட்டார். ஏன்னா விஜயை தான் மிரட்டி கொண்டு வர முடியல, தன்னுடைய கூட்டாளி மிரட்டி கொண்டு வராரு. யார் முதலமைச்சர் ஆவதற்கு? அமித்ஷா முதலமைச்சராக இருக்கா? யாரு? இபிஎஸ். பிஜேபி இதை தாண்டி சில சித்து விளையாட்டுகளும் பண்ண அவருக்கு தெரியும். என்ன சித்து விளையாட்டுன்னு சொல்ல முடியாது. எப்போலாம் அடிக்கலாம். யூபியில் செஞ்சதை, மகாராஷ்டிரா செஞ்சதை, அதை தாண்டி நான் சொல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கல. மாவட்ட ஆட்சியாளர்களை மிரட்டுவார்கள். நம்ம தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயும் போகக்கூடாது, நீதிமன்றத்துக்குள்ளேயும் போகக்கூடாது. ஆக பல வேளைகளை எந்த தவறுகளையும் எந்த உச்சத்துக்கும் திமுகவை எதிர்ப்பதற்கு பிஜேபி போகும். அப்போ இது யாருக்கு லாபம்? எடப்பாடிக்கு தான் லாபம். அதைத்தான் எடப்பாடி பல மனக்கணக்குகளை போட்டுக்கொண்டு உட்கார்ந்துருக்கார். அப்போது விஜய் வந்துட்டார்னா எடப்பாடி சிஎம், விஜய் வந்துட்டார்னா எடப்பாடி சிஎம். அங்கே சிபிஎம்முக்கு ஒன்றும் ஓட்டு இல்லை, சிபிஐக்கு ஓட்டு இல்லை, காங்கிரஸுக்கு ஓட்டு இல்லை. எத்தனை ஓட்டு இருக்குது? ஒன்றும் ஓட்டு இல்லை. அங்கே இருக்கிற ஒரே பெரிய கட்சி திமுகவுக்கு அடுத்தபடியாக சிறுத்தை தான். சிறுத்தை இப்போ ஓட்டு போட மாட்டான்.
திருமா சொன்னாலே திமுக ஓட்டு போட மாட்டான். ஏன் அப்படி? ஆமாம், திமுக இன்னும் 62 அடி கம்பத்தை இன்னைக்கு வரைக்கும் ஏற்ற முடியல. அலங்காநல்லூர் வாடி வாசலில் திருமாவளவனுடைய சிறுத்தை கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் மாடு பிடிக்க முடியல. என்ன பிடிக்க முடியல? மாடு பிடிக்க முடியல. மாட்டை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டில் ஓட்ட முடியல. அது அன்டச்சபிள் மாடு. அந்த மாடு யாருடைய மாடு? தமிழருடைய வீர விளையாட்டு அந்த மாடுபிடி தான், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். அப்போது திருமாவளவன் மாட்டை பிடிச்சிட்டு போக சொல்லியா? எங்கே? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு அண்ணன் திருமா ஒரு கம்பீரமான மாட்டை பிடிச்சிட்டு வாடிவாசல் வழியா அவர் மாடை கூட சொல்ல முடியல. அந்த மாடு அன்டச்சபிள் மாடு, தலித்து மாடு. அது சரியா? மாடு தான். மனுஷன் நான் என்னையா? மாடு. அப்போ ஒரு தலித் இளைஞன் கம்பீரமான அவனுக்கு தலித் ஆக்கப்பட்டானே தவிர அவன் பச்சை தமிழன், அவன் தான் உழைக்கிற தமிழன். அவன் போய் ஒரு மாடை பிடிக்க முடியல. ஏன்? மேல் சாதி மாடு, ஆதிக்க சாதி மாடு. யார் பிடிக்கக்கூடாது? தலித்து இளைஞன் பிடிக்கக்கூடாது. மாடும் தலித்து, மாடு பிடிக்கிறவனும் தலித்து. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பயிர்ந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.